அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று தமிழ் புத்தாண்டு. இன்று உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த பிறக்கக்கூடிய இந்த புது வருடம் எல்லா மக்களுக்கும் அன்பையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாரி வழங்கும் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே போல் இந்த புத்தாண்டில் புதுமைகள் நிறைய தொடங்கி நிறைய மாற்றங்கள் நடக்கணும். இன்னிசை முழங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களில் இந்த தமிழர் கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லாமல் உலகெங்கிலும் நாடெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்குமே, ஏன்னா இது தமிழ்ங்கிறது உலகத்தின் தொன்மையான மொழி, உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படிங்கிறதுனால உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக இன்று அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டில் துன்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்கள் எல்லா வாழ்விலும், எல்லா நண்பர்களுடைய குடும்ப வாழ்விலும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இன்றைய தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகளை வாரி வழங்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு கணிப்பு நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. பட் இந்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால மேக்சிமம் எல்லாருமே தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா தமிழர்களுமே, அதே போல் நம்ம நாடெங்கிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுமே இன்றைக்கி தமிழை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கொண்டாடுவாங்க. காலையில் கோயிலுக்கு போவாங்க, அதே போல் சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு சென்று இன்றைக்கான தமிழ் வருடங்களை அவங்க ரொம்ப புனிதமாக கருதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே வழிபடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புத்தாண்டு புது வருடம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முடிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அனைத்து நண்பர்களுமே முடிந்தது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எதுவுமே அதிகபட்சம் இந்த லாட்டரியில் இன்றைக்கி விளையாட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோளை நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிந்தது இன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த லாட்ரி விளையாடக்கூடிய விஷயங்களை வெளியில் வச்சுட்டு இன்றைக்கி குடும்ப நண்பர்களோட குடும்ப உறுப்பினர்களோட இன்று மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன கணிப்பு தான். அந்த கணிப்பு நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுபோல் ஒரு சின்ன பேட்டர்ன் தான் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லக்கூடியது இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்போனால் இந்த 14ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதிங்கிறது பார்த்திங்கன்னா விண்மீனில் தொடங்குது. திங்கட்கிழமை நாளில் தொடங்கக்கூடிய இந்த ட்ரா பார்த்திங்கன்னா 816வது ட்ரா நடக்குது. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கான பேட்டர்ன் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடந்த ஒரு 3 ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 809 சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா? 809 சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 890 சொல்லிட்டு நடுவில் 330 அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 809 ஆக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ளோஸ் ஆகியிருந்தால், அதே போல் இந்த 096 இருக்கு இல்லைங்களா, நேற்று 096 இந்த மாதிரியான பேட்டர்னில் முடியுது. இதை கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 809 கீழே 89 ஒரு நடுவில் ஒரு நாள் கேப் விட்டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த 330 ரிசல்ட்டு இந்த இடத்துல 033 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எடுத்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 8 3 4 நாட்களில் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5. என்ன இந்த 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய செகண்ட் பேட்டர்ன், அதாவது 035 பேட்டர்னை சரியாக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அது இந்த 5 ஸ்பெஷலாக வச்சு இந்த இடத்துல 5 சி போர்டில் 5 பி போர்டில் 3 ஏ போர்டில் 0 அப்படின்னு சொல்லிட்டு 035 பேட்டர்னை கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் 035ங்கிறது நம்மளுடைய இரண்டாவது பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால முதல் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 279 தான் அப்படிங்கிறது. அதனால் இந்த 279ல் ஒரு நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக உள்ளே வரணும். அதே போல் மூணாவது பேட்டர்னில் 1 4 6 8 அதில் நேற்று 6 வந்ததுனால
1, 4, 8ங்கிற ஒரு நம்பர் இன்னைக்கு கேமுக்குள்ளே வரலாம். அதே போல் 0, 3, 5 பேட்டர்னில் இருக்கக்கூடிய சைபர் நேற்று வந்ததுனால 3, 5 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரலாம். அப்போ 9 அப்படிங்கிறதுனால 2, 7, 9ஓட பேட்டர்ன் நேற்று பி போர்டில் 9 வந்திருந்தால் அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிட்டு 0, 3, 5ங்கிற பேட்டர்னை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கும். 0, 3 இந்த இடத்துல 5 அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்னையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனா அப்போ 1, 4, 6, 8ல் இருக்கக்கூடிய இந்த 4 நம்பரில் நேற்று 6 வந்திருந்தால் அப்போ 1, 4, 8 1, 4, 8 அப்படிங்கிற நம்பர்லேருந்து இன்றைக்கி கேம் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 பேட்டர்னில் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் ஓகேங்களா. இப்போ நேற்று 9 வந்ததுனால எகெயின் வந்து இன்றைக்கி 2 உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா 0, 3, 5லேருந்து 0 வந்ததுனால 3 வரலாம் ஓகேங்களா. அப்போ 1, 4, 6, 8ல் இருக்கக்கூடிய 6 வந்ததுனால அதற்கு மேலே உள்ள 4 வரலாம், இல்லைன்னா கீழே உள்ள 8 வரலாம். அப்போ 2, 3, 4 2, 3, 4ங்கிற ரம்மி நம்பர் கூட வரலாம். 2, 3, 4 2, 3, 8 அப்படிங்கிற நம்பர் மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா 7, 3, 1 7, 3, 1 7, 3, 4 ஓகேங்களா. 7, 3, 1 7, 3, 4 அதே போல் 7, 3, 8 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரலாம். பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பேட்டர்னை கொஞ்சம் சரியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். 2, 3, 1 231 231 சிங்கிள் ஷாட் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 234 2, 3, 4ங்கிற ரம்மி நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 238 அப்படிங்கிற நம்பர் மொத்தம் 3 நம்பர் ஆச்சு. அதற்கு பிறகு 7 எடுத்ததுன்னா 7 எடுத்தால் 73 அதாவது 7, 3, 1 7, 3, 4 7, 3, 9 7, 3, 8 இப்படி வரலாம். அதற்கு பிறகு இன்னொரு நம்பர் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, 1, 7 3, 1, 7 இந்த மாதிரி வரலாம். 3, 1, 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் பேட்டர்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம 0, 3, 5ங்கிறது செகண்ட் பேட்டர்னு, 2, 7, 9ங்கிறது முதல் பேட்டர்னு, 1, 4, 6, 8ங்கிறது 3வது பேட்டர்ன். இந்த பேட்டர்னையே நீங்கள் சரியாக பர்டிகுலராக நேற்று என்ன நம்பர் வந்துச்சோ அந்த நம்பர் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பேட்டர்னில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அடுத்தடுத்த பேட்டர்னில் இருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் நீங்கள் சரியாக மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரியும். இதில் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்தி நிறைய பேர் வின்னிங் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த இடத்துல ஸ்பெஷல் 5ங்கிறத வச்சு 5, 3, 0 0, 3, 5 பேட்டர்னை க்ளோஸ் பண்ணியிருந்தா 2, 7, 9ங்கிற பேட்டர்ன் வரலாம். இல்லைன்னா 1, 4, 6, 8ங்கிற பேட்டர்ன் வரலாம். இந்த 2, 7, 9 கூட என்ன மாதிரி வரலான்னு பார்த்தீங்கன்னா நேற்று 9 முடித்ததுனால அப்போ 7 ஸ்பெஷலாக கேமுக்குள்ளே இன்றைக்கி இருக்கும். 7 அல்லது 2 7 இல்லைன்னா 2ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆல்போர்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா. ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன், ரொம்ப நேரம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதே போல் போன வாரங்களில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்போம். இந்த இடத்துல 124 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 214ஆக சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 715 அப்படிங்கிற நம்பரை கீழே கரெக்டாக 157 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல 148ங்கிற நம்பரை இந்த இடத்துல 418ஆக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல கூட 211 இந்த இடத்துல 121ஆக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது நல்லா பாருங்கள். இந்த இடத்துல இந்த சார்ட்டில் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து நேற்று வந்த 13ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா. இந்த சார்ட்டில் நடுவில் இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் கேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. எந்த நம்பர் கேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 5 ஸ்பெஷலாக இருந்ததுனால ஓகேங்களா இந்த இடத்துல 0, 3, 5ங்கிற பேட்டர்னில் கேம் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 8 ஸ்பெஷலாக இருந்ததுனால 1, 4, 6, 8ங்கிற மாதிரியான பேட்டர்ன்ஸு அதிகமாக உள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இதில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது எந்தெந்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து இந்த இடத்துல 002 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டான நம்பரு. இந்த நம்பர் வரலாம். அதற்கு பிறகு இந்த 503 அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சி போர்டில் 5 பி போர்டில் 3
ஏ போர்டில் 0 அப்படிங்கிறதுனால இதே பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ளே வரணும். அப்போ இந்த 035மே வரலாம். அப்படி இல்லைன்னா இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த 322ன்னு கூட வரலாம். அப்போ எகெயின் 22 திரும்பவும் கேமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை என்னென்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த 503 எடுத்தோம் இல்லையா, அந்த 503 வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 002 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னும் இந்த பேட்டர்னில் இன்னும் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு 3 நம்பர், அதாவது ஒரு 3 டிஜிட் இருக்குது. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 941. இப்போ இந்த 3 டிஜிட் சார்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எந்த நம்பருமே கேப் இல்லாமல் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி முதல் நேற்று வந்த 13ஆம் தேதி வரை எல்லா நம்பருமே வந்திருக்கும். நேற்று கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 நாட்களில் 12 நாட்களில் ரிசல்ட்டுகளில் 6 அப்படிங்கிற நம்பர் வராமல் இருந்ததுனால, ஓகேங்களா, 6ங்கிற நம்பர் வராமல் இருந்ததுனால சரியாக நேற்று அந்த 6ங்கிற நம்பரை போர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, போர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் நேற்றுமே பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் லாங் பெண்டிங்காக இருந்த நம்பர் மேக்ஸிமம் 6 தான் இருந்தது. ஒரு 42 நாள் 43 நாள் அந்த மாதிரி வந்து பெண்டிங்கில் இருந்தது. ஓகேங்களா, அதனால் போர்டில் பெண்டிங் இல்லை. பட் 6ங்கிறது ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பருங்கிறதுனால அந்த நம்பர் ஸ்பெஷலாக நேற்று எடுத்து விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் இதில் கேப் வந்து எல்லா இடமும் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 13 நாள் ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கும். இதில் பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர் மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறோம். இந்த 503, 002, 149 அப்படிங்கிற இந்த 3 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இது வந்து கண்டிப்பாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிந்தவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 3 நம்பரையுமே பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, இந்த 4-5 நாட்கள் மட்டும். சரிங்களா, அதனால் சிங்கிள் ஷாட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த 503, 002, 149ங்கிறத டைரெக்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22 அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் வந்திருக்கு. பிறகு நமக்கு ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரும் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 99ம் வரணும். அப்போ ஏபியில் வந்து 99ம் பிசியில் 99ம் கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் பிசி 99 ஃபாலோஅப்பில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். போன மாதங்களுக்கு நமக்கு வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்த பிசி 99 கண்டிப்பாக வந்தது. பட் இந்த 13 நாட்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களும் இனியும் கண்டினியூவாக வந்து நீங்கள் அந்த பிசி 99 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 77ங்கிறது ரொம்ப பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, 22 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும்பொழுது டபுள்ஸில் 77ங்கிற நம்பரும் 99ங்கிற நம்பரும் டபுள்ஸில் கண்டிப்பாக வந்தே ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் இந்த மாதங்களில் ஓகேங்களா, இந்த மாதங்களில் அதிகபட்சம் இந்த 13 நாட்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 00, அதாவது 035ங்கிற பேட்டர்னில் நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 55 வந்திருக்கும், 30 வந்திருக்கும், 35 வந்திருக்கும், 33 வந்திருக்கும், 03 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள்லாம் வந்திருக்கும். அப்போ அதில் பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 03 அப்படிங்கிற நம்பரும் 00 அப்படிங்கிற நம்பரும் வந்து கொஞ்சம் ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. 03ம் 00வும் அப்படிங்கிற நம்பரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி பேட்டர்ன் அதிகமாக சொல்கிறேன், நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பட் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதை கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் இந்த நம்பருங்களை நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் இந்த ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்குமே இந்த நம்பருங்களை பர்டிகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி வர பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு 6 நம்பர் வந்து 4 டிஜிட் கொடுக்குறேன். அந்த 6 நம்பருமே பார்த்திங்கன்னா ஃபாலோஅப்பு. முடிஞ்சவங்க டைரெக்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா, தினமும் ஒரு செட்டு, அதாவது 100 டோக்கன் அந்த மாதிரி பெரிய டோக்கன் 100, 120, 130 அப்படிங்கிற டோக்கனில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அட்லீஸ்ட்டு நீங்கள் 20 ருபீஸில் கூட ட்ரை பண்ணலாம். பணம் வசதி உள்ளவர்கள் அந்த நம்பரை நீங்கள் 100, 120 டோக்கனில் கூட ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். இந்த ஒரு வாரங்கள் மட்டும், அதாவது திங்கட்கிழமை இன்று தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த நம்பருங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் 18991ம் இந்த நம்பர் 6341ஆக வரலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1956 இந்த நம்பரில் 6401ஆக வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1990 அப்படிங்கிற நம்பர் 6445 அல்லது 6599
ஓகேங்களா. டபுள் லைன் பிசியில் பெண்டிங் இருக்குது. அது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பிசியில் டபுள் லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பட் இது பேட்டர்ன் சரிங்களா, இது பேட்டர்னு அப்படிங்கிறத சொல்கிறேன். நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலரான எண்களை வந்து சரியான முறையில் நம்ம எடுத்திருந்தா நல்ல ஒரு வின்னிங்களும் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு சிறந்த பேட்டர்னாக இருந்திருக்கு. பட் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இந்த விஷயங்களை மட்டும், இந்த 6 நம்பர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 3 டேஸ்க்கு முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து முடியுது சரிங்களா. அதனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ரொம்ப பயனுள்ள தகவல்கள் தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது சரியான முறையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்களில் சரியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடிய 279ஓட பேட்டர்ன், 035ங்கிற பேட்டர்ன், 1468ங்கிற இந்த 3வது பேட்டர்ன், இந்த 3 பேட்டர்னுமே இந்த 10 எண்களை வந்து பிரித்து தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. 10 எண்களை 3 பேட்டர்னாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த 3 பேட்டர்னில் ஒவ்வொரு நாள் வரக்கூடிய ஒவ்வொரு எண்களை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்களை கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே போல் நீங்களும் எடுத்து நல்ல ஒரு வின்னிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா. அதனால் இன்னைக்கு வீடியோவை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நம்மளோட வீடியோவில் மேக்ஸிமம் ஒரு சில நாட்களில் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொன்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தனித்தனியாக மெசேஜ்கள் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இணைஞ்சு கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் வந்து நீங்கள் ஜாயின் அல்லது விருப்பப்படுகிறேன், யூடியூப்பில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை இணைய விருப்பப்படுகிறேன் அல்லது ஜாயின் அல்லது ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்தீங்கன்னா அதற்கான மாத கட்டணங்கள் என்ன வருகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அதை வந்து உங்களை குரூப்பில் இணைச்சிக்கொள்ள விருப்பப்படுறேன். ஓகேங்களா. தினமுமே நம்மளால் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். அதனால் நம்ம வாரம் ஒரு முறையோ அல்லது வாரத்தில் 2 முறையோ வீடியோக்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம சரியான முறைகளில் நல்ல பேட்டர்னை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா. அதனால் இன்றைக்கி தமிழர் திருநாள், தமிழர்கள் வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக இருக்கட்டும், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் படிக்கக்கூடிய, தமிழ் பேசக்கூடிய, தமிழ் பழகக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்களை சரிங்களா, தங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஒரு விருப்பப்படக்கூடிய அனைவருமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஓகேங்களா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த வீடியோவோடைய கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் சிம்பிள் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஹார்ட் சிம்பிள் போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி ஹார்ட் சிம்பிள் போடுறீங்க அப்படிங்கிறதையும் நான் கவனிக்கிறேன். சரிங்களா. அனைவருக்குமே நான் ரிப்ளைவும் கொடுப்பேன். சரிங்களா. அதனால் இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு சரியான முறையில் பயன்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் இந்த மாத தொடக்கத்திலிருந்து இந்த 13 நாட்களில் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய வின்னிங் வந்து கொடுக்க முடியலை, ஆனால் கொடுக்க முடியும். மீதி வரக்கூடிய 16 நாட்கள் 17 நாட்களில் நல்ல ஒரு 4 டிஜிட்டை எடுக்கக்கூடிய சூப்பரான பேட்டர்னுமே இருக்குது. பட் அதற்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பேட்டர்னையும் எடுத்திருக்கேன். இருந்தாலும் அந்த தகவல்களும் கண்டிப்பாக இந்த வாரம் இறுதிக்குள்ளாக ஒரு வீடியோவில் பதிவிடுறேன். அதுக்கு சிங்கிள் ஷாட்டாக ஒரே ஒரு நம்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். போன மார்ச் மாதத்தில் நம்ம கொடுத்த அந்த 2ஆம் தேதி 65446 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும் அப்படிங்கிறத சொல்லியே 2வது 3வது நாட்கள்லேயே அதே சிங்கிள் ஷாட் நம்பர் 4 டிஜிட்டில் வின்னிங் வந்தது. அதே போல் இந்த மாதம் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு நாளைக்கு பிறகு ஒரு 15 நாட்கள் மொத்தம் 16 நாட்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் 4D நம்பரும் ஃபாலோஅப்பில் தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை மட்டும் டைரெக்டாகவே ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதை முடிஞ்சவங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். பட் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நடுவில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.